இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான ஃப்ரைடு மினி கேக் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு அப்படியே கடைகளில் கிடைக்கிற ஸ்பாஞ்ச் கேக், பிளைன் கேக் மாதிரியே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரைடு மினி கேக் பண்ணுறதுக்கு நான் இங்கே 1 கப் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் இது கோதுமை மாவில் கூட செய்யலாம். ஆனால் கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கணும்னா உங்களுக்கு மைதா மாவில் செய்யும்போது தான் கிடைக்கும். இது கூடவே 2 ஸ்பூன் அளவு ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். வாசனை இல்லாத ஆயிலாக பார்த்து எடுத்துக்கோங்க. கடலெண்ணெய், தேங்காய் இந்த மாதிரி வாசனை இருக்கிற ஆயில் வேண்டாம். இது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேக்கிங் பவுடர் சேர்த்து செய்யும்போது நம்மளுடைய ஃப்ரைடு மினி கேக் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் இது கூடவே 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 1 பிஞ்ச் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பால் பவுடர் இப்போ கடைகள்லேயே நமக்கு ஈஸியாக கிடைக்கிது. சூப்பர் மார்க்கெட்லலாம் இது ஈஸியாக கிடைக்கிது. சின்ன சின்ன பாக்கெட்டில் கூட கிடைக்கிது. அந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இது சேர்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைனா நீங்கள் வெனிலா எசன்ஸ்க்கு பதிலாக ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்து செய்யலாம். சூப்பராகவே இருக்கும். இப்போ வாங்க இந்த ஃப்ரைடு மினி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த பொருட்களை எல்லாம் ஒரு பவுலில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சுகரை சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு முட்டையை சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த சுகர் நல்லா கரையிற அளவுக்கு இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த ஃப்ரைடு மினி கேக் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சூப்பராக வரும். இதை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. நார்மலாக நம்ம கேக் பண்ணுறதுக்கு குக்கரில் இல்லை ஓவனில் பேக் பண்ணி தான் செய்வோம். இந்த ஃப்ரைடு மினி கேக் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது அப்படியே பேக் பண்ணி எடுத்த கேக் மாதிரியே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த ஆயில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஆயில் ரொம்ப தேவைப்படாது. 2 ஸ்பூன் இருந்தால் போதும். உங்களுக்கு ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் நெய், பட்டர் கூட சேர்த்துக்கலாம். கூடவே வெனிலா எசன்ஸையும் சால்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் இதை நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. நாம் இதில் சேர்த்துருக்கிற சுகர், முட்டை, ஆயில் இது 3மே ஒன்று கலந்து வர அளவுக்கு இது நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கும் போது தான் ஃப்ரைடு மினி கேக் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சூப்பராக கிடைக்கும். பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் மைதா மாவை சேர்த்துக்கோங்க. மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பேக்கிங் பவுடரையும் சேர்த்துக்கோங்க. இப்போது மறுபடியும் இதை ஸ்பூனோ விஸ்கோ இதுவும் வச்சு கலந்து விட வேண்டாம். கை வச்சு நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். மாவை இந்த மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சிக்கும் போது இதுக்கு மேலே இதில் தண்ணியோ பாலோ நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நாம் இதில் சேர்த்துருக்கிற முட்டை, எண்ணெயே போதுமானது. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிசையும் போது கொஞ்சம் பிசு பிசுப்பாக கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம கைகளால் அழுத்தம் கொடுத்து இந்த மாவை நல்லா பிசைய மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு எல்லாம் ஒன்று சேர்ந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கைகளில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். உங்கள் கைகளில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இதை உருட்டி எடுத்துக்கும் போது சூப்பராக வரும். இப்போ இதை நம்ம எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாயில் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை கடைசி வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்லேயே இருக்கணும். அப்போ தான் இது பர்ஃபெக்டாக வரும். இல்லைனா நம்ம எண்ணெயில் சேர்த்த உடனே இது கரிஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி உங்கள் 2 கைகள்லையும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உங்கள் உள்ளங்கைகளை வச்சு நல்லா உருட்டி இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான சைஸில் சின்னதாவோ பெருசாவோ இந்த மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் சேர்த்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் கடைசி வரைக்கும் மிதமான சூட்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதிக சூட்டில் எண்ணெய் இருந்துச்சுன்னா இது சீக்கிரம் கரிஞ்சிடும், உள்ளே வேகாத மாதிரியே இருக்கும். இப்போ ஒவ்வொன்றா எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இனி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது பண்ணுறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது. இதை நம்ம சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா இடையிடையே இதை நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி வர அளவுக்கு வேக விட்டு எடுக்கும்போது தான் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு ஈவனாக நல்லா வெந்து வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள், இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான். பாருங்கள், பார்க்கவே சூப்பரான நம்மளோட ஃப்ரைடு மினி கேக் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சாப்பிட கொடுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சூப்பரான இந்த ஃப்ரைடு மினி கேக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் ரச்சு விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் நாம சந்திக்கலாம்.